தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். எங்களுடைய தொன்மைகளை தேடிய மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அராலி கிராமத்தை பற்றி பார்த்திருப்போம். அதிலும் குறிப்பாக அராலி கிழக்கு பகுதியை பற்றி, அந்த கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய சிறப்பான விடயங்கள் பற்றியெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களும் பார்த்திருக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அராலியினுடைய தெற்கு பகுதியை நோக்கி தான் வந்திருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அராலி தெற்கை பற்றிய அத்தனை விடயங்களையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளலாம். ஏற்கனவே நான் அராலி கிழக்கை பற்றி பேசும்போது கூறியிருந்தேன். அராலியை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னமுமே கல்வி சார்ந்த செயற்பாடுகளும் வளங்களும் இன்னமுமே செய்யப்பட வேண்டிய நிலையில் தான் காணப்படுகின்றன. கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஆர்வமான மாணவர்கள் காணப்பட்டாலும் அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்களும் வளங்களும் இன்னமும் இங்கே செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அராலி தெற்கிற்கு வந்திருக்கின்றோம். அராலி தெற்கிலே அமைந்திருக்கக்கூடிய அராலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தை நோக்கி தான் வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பாடசாலை இருந்து தான் இந்த பயணம் ஆரம்பிக்கின்றது. இங்கே இருந்து இந்த அராலி தெற்கிலே இருக்கக்கூடிய அத்தனை பிரபல்யமான இடங்களுக்கும் போகின்றோம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முறையை எல்லாம் உங்களுக்கும் படம் பிடித்து காட்ட போகின்றோம். குறித்த இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்து மாணவர்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை தாண்டி அவர்கள் விளையாட்டுத்துறையில் இன்னமுமே சிறப்பாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது சார்ந்து இந்த பாடசாலை தொடர்பாக அதிபர் கூறக்கூடிய கருத்துக்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து சாதனை படைத்திருக்கக்கூடிய, இல்லையென்று சொன்னால் விளையாட்டுத்துறை சார்ந்து இன்னமுமே தங்களை சரியாக வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய கருத்துக்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். இப்பாடசாலை 1912ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டிலே 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. தற்போது இப்பாடசாலையில் 704 மாணவர்களும் 42 ஆசிரியர்களும் கல்வி கற்பிக்கின்றார்கள். இப்பாடசாலை வன்சி பாடசாலையாக காணப்படுகின்றது. எமது பாடசாலையை பொறுத்தவரையில் மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைத்து வருகின்றார்கள். அந்த வகையில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை, காபூதா சாதாரண பரீட்சை,
காபோதா உயர்தர பரீட்சைகளிலே சாதனை படைக்கின்றார்கள். அதே போல் விளையாட்டுத்துறையை எடுத்துக்கொண்டால் வலைப்பந்தாட்டத்திலே சென்ற ஆண்டு எமது பாடசாலை மாணவர்கள் வட மாகாணத்தினுடைய 18 வயது அணியினர் வட மாகாணத்தினுடைய சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டு தேசிய மட்ட போட்டியிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதுபோல காபோதா சாதாரணத்திலே சென்ற ஆண்டு ஒரு மாணவன் நைனை பெறுபேற்றை பெற்றிருக்கின்றார். அதற்கு முதல் ஆண்டு 3 மாணவர்கள் நைனை பெறுபேற்றை பெற்றிருக்கின்றார்கள். அதே போல ஒவ்வொரு வருடமும் காபோதா உயர்ந்த பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வளர்ந்து வருகின்ற பாடசாலையாக இருக்கின்றது. அவர்களுடைய ஒழுங்கற்ற வரவு காணப்படுகின்றது. அதே போல மாணவர்கள் வர்மக்கோட்டின் கீழ் இருந்து வர மாணவர்கள் தான் அதிகமான மாணவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாடசாலைக்கு ஒழுங்காக வருவது குறைவாக இருக்கின்றது. அதனை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் பாடசாலை சமூகத்தோடு கலந்துரையாடி பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். எனவே இந்த பாடசாலை அராலி பிரதேசத்திலே ஏனைய பாடசாலைகளுக்கு ஒரு முன்மாதிரி பாடசாலையாக திகழ்கின்றது. எங்களுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பாலே பல சாதனைகளை படைத்து கொண்டு வருகின்றார்கள். எதிர்காலத்திலேயும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் காபோதா சாதாரண பரீட்சை காபோதா உயர்தர பரீட்சையிலே பல சாதனைகளை படைக்க இருக்கின்றார்கள். எங்களுடைய மாணவர்கள் வலைப்பந்தாட்டத்திலே தேசிய மட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் மேசை பந்தாட்டத்திலே தேசிய மட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நடந்த பெரு விளையாட்டுகளில் வலிகாமம் கல்வி வலயத்திலே வலைப்பந்தாட்ட அணியினர் 16 வயது அணியினர் 1ஆம் இடத்தையும் 18 வயது அணியினர் 2ஆம் இடத்தையும் 20 வயது அணியினர் 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் மாகாண மட்ட போட்டியிலே பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். அதே போல மேசை பந்தாட்டத்திலேயும் 17 வயது ஆண்கள் 1வது இடத்தையும் 20 வயது பெண்கள் 2வது இடத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். இவர்களும் மாகாண மட்ட போட்டியிலே பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். எனவே சென்ற ஆண்டு வலைப்பந்தாட்டத்திலே தேசிய மட்டத்திலே பங்கு பெற்றிய மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அராலி சரஸ்வதி ஸ்கூல்ல இருந்து கதைக்கிறோம். சென்ற ஆண்டு நாங்கள் 18 வயது பிரிவில் தேசிய மட்டத்துக்கு தெரிவாகி சென்ற நாங்கள் அந்த தேசிய மட்ட அணியின் தலைவராக நான் செயற்பட்டேன். அந்த தேசிய மட்டத்துக்கு சென்ற வேளை எமக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உண்டாகின. அதனால் நாங்கள் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற முடியாமல் போனது. அந்த பிரச்சனைகளாக முதலாவது மொழி பிரச்சனை. எங்களுக்கு சிங்களம் தெரியாத காரணத்தினால அதாவது கோச்சஸ் சொல்கிற மொழி எங்களுக்கு விளங்காமல் இருந்தது.
மற்றது அவையின் ஹைட் நாங்கள் கொஞ்சம் கட்ட அவை கொஞ்சம் உயரம் அந்த வித்தியாசம். மற்றது எமக்கு பயிற்சி கொஞ்சம் போதாது. நாங்கள் ஷார்ட் டைமில் கொஞ்சம் பயிற்சியில் தான் போகிறோம் நாங்கள். அதால் எங்களுக்கு பயிற்சியும் போதாது. மற்றது போதிய அளவு பலம், அதாவது எங்களுக்கு பயிற்சி பெறதுக்குரிய இடப்பிரச்சனை, பொருட்கள் அப்படி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. தேசிய மட்டத்துக்கு போய் சாதிக்கணுமென்ற உற்சாகம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையால் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்காம போகுது. இனி நாங்கள் தேசிய மட்டத்தில் இந்த வருஷம் எங்களுக்கு கிடைத்து நாங்கள் தேசிய மட்டத்துக்கு போகிறதுக்கு போதிய அளவு வசதி வேணும். எங்களுக்கு அந்த வசதி கிடைச்சா நாங்கள் கட்டாயம் முயற்சி செய்து தேசிய மட்டத்தில் சாதனை படைப்போம். அதோட இந்த மாதிரி எங்களோட 3 டீமும் போகுது. 16, 18, 20 மாகாணத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த மாகாணத்தில் தெரிவு செய்து நமக்கு தேசிய மட்டத்துக்கு போகிற வாய்ப்பு 3 டீமுக்கு கிடைச்சா சாதனை படைப்போம். அராலி தெற்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாடசாலை சம்பந்தமான காட்சிகளோடு இந்த பிரதேசத்தை சார்ந்த மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள், அவர்களுடைய சாதனைகள் என்று சொல்லி அது சம்பந்தமான அந்த மாணவர்களுடைய கருத்துக்களை, அதிபருடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதை தாண்டி இந்த அராலி தெற்கு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பல்வேறுபட்ட தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விவசாயம் செய்கின்றார்கள், அதிலும் குறிப்பாக வயல் நிலங்கள் பலவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது சார்ந்து இயங்கக்கூடிய பல மக்களை இங்கே வாழக்கூடியதாக இருக்கின்றது. அதை தாண்டி கடல் தொழில் செய்வோர் இருக்கின்றார்கள். அவர்கள் பற்றிய அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகள் பற்றிய விடயங்களை கூட இன்றைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி இந்த அராலி தெற்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான தொழில்தான் இந்த சிற்ப வேலை. பொதுவாகவே இந்த சிற்ப வேலை செய்பவர்கள் இல்லைன்னு சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய இந்த காலங்களிலெல்லாம் இது சார்ந்த இந்த தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அருகி வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அராலி தெற்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னமுமே இந்த சிற்ப வேலை சார்ந்து அந்த கலை வேலைப்பாடுகள் செய்வோர் பலர் இங்கே வசிக்கின்றார்கள். அப்படியாக இந்த தேரில் செய்யக்கூடிய இந்த சிற்ப வேலைகள் இல்லைன்னு சொன்னால் கோவில்களிலே, அதுவும் எங்களுடைய கோவில்களிலே இந்த அந்த தேர்களிலே இருக்கக்கூடிய சிற்ப வேலைகள் எல்லாம் அவ்வளவு தூரம் அழகானதாகவும் இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே விரும்பி ரசிக்கக்கூடிய வகையிலேயும் இருக்கும். அப்படியாக அந்த தேர் சம்பந்தமான சிற்ப வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் தற்போது வந்திருக்கின்றோம். இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஏனைய சிற்ப கலைஞர்கள், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த இடங்கள் என்று சொல்லி அப்படியான அந்த விடயங்களை எல்லாம் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். கருங்கல்லி சிற்பம் சரி, சீமந்தி சிற்பம் சரி, கோவில் கட்டுமானங்கள் சரி, எல்லாம் அராலியில் தான் வளர்ச்சி கூட. நாங்கள் இப்போ
இங்கே தான் இல்லை நாங்கள் வெளி மாவட்டங்களிலும் வேலை செய்கிறோம். கோயில் வேலையும் செய்கிறோம். கோபுரங்கள் கோயில்களும் கரங்களால் வேலை செய்து கொடுக்குறோம். நாங்கள் என்னோட ஒரு 5-6 பேர் வேலை செய்யணும். எங்களுக்கு இதாலே இன்னும் செய்ய எங்களுக்கு ஆசைகள் வளர்ந்து கொண்டு தான் போகுது. இந்த கலையை வளர்க்கணும் என்று எங்களுக்கு பின் சந்ததிகளும் இந்த கலையை வளர்த்து கொண்டே வருங்கள். நாங்கள் இப்போ வேறு இடங்கள்லையும் வேலை நடக்கிறபடியாக அங்கேயும் வேலை ஆரம்பிக்கணும். இன்னும் ஒரு குறுகிய காலங்களில் இந்த வேலையை சில பிள்ளைகள் கைவிடாமல் இந்த தொழிலையே இன்னும் கையாண்டு இன்னும் இந்த கலையை வளர்க்க வேணும். அதுதான் எங்களுடைய ஆசையும். இது செய்கிறதால எங்களுக்கு இதால் நல்ல முயற்சியும் நல்ல சந்தோஷங்களும் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இப்போ ஜனாதிபதி விருதோ இல்லாட்டிக்கு ஜியோஸ் மட்டங்கள் கச்சேரி மட்டங்கள் எல்லாம் வேலை எடுத்து எங்களை கண்காட்சிக்கு வச்சு இப்போ எங்களுக்கு எல்லாம் விருதுகள் எல்லாம் பெற்று இப்போ இந்த கலையை வளர்க்குறதுக்காக நாங்கள் இன்னும் முயற்சி செய்கிறோம். இன்னும் எங்களோட தொழில் பழகிறதுக்கும் கன பேர் வந்து இந்த தொழிலை பழகிறதுக்கு வந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும், பழகி கொண்டும் இருக்கணும். இன்னும் ஒரு குறுகிய காலங்களில் தொழில் இப்படியே பழகிறதுக்கு வேளாளர்லாம் கன பேர் வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் சீமெந்து வேலை சரி, கருங்கல் வேலை சரி, பெயிண்டிங் வேலை சரி, சகல தொழிலுமே இங்கே தான். சிற்ப கலையை வளர்க்குறதுக்கண்டே அராலியிலே ஒரு சின்ன ஊர்லேயே நியாயமான தொழிலாளிகள் இங்கே இருக்கிறாங்க. தச்சு வேலி என்றாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் இங்கே ஒரு சிற்ப வேலி என்றது அராலிக்கு ஒரு முன்னிடமாக பெற்று வந்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு 10 பேருக்கிட்ட தொழில் பழகி செய்து கொண்டிருக்கிறோம். அராலியில் என்ற தம்பியாராக்கள் 3 பேர் வேலை செய்யணும் இதே தொழில். மற்ற என்ற ஒரு மருமன் படியன் வேலை செய்கிறாங்க இதே சிற்ப தொழில் தான். சுண்ணாத்தில் ஒரு படியன் வேலை செய்கிறாங்க. கிளிநொச்சியில் ஒரு படியன் தொழில் பழகி பற்ற ஓட்டி இதே தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஊரில் எண்ணற்ற தொழில் பழகி கன பேர் இதுகளை செய்யணும். ஆனால் நான் பழகினால் கோவிந்தசாமி ரங்கநாதன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் இந்த தொழிலை பழகி என்னோட முடியக்கூடாதுன்னு சொல்லி நான் எனக்கு கீழே வந்த ஆட்களுக்கு எல்லாம் தொழில் பழகி இன்றைக்கு எல்லாருமே ஒரு மேல்மட்ட வேலையை தொழிலை செய்து கொண்டே வருகிறார்கள். அவைகளும் கோயில் வேலைகளும் கருங்கல் சிற்பங்களிலும் வேலை செய்து பழகி கொண்டு வருகினோம். இன்னும் பழகி மேல்மேலோங்கி வருகினோம். எந்த பிள்ளைகளோ இல்லை எனக்கு பின்னுக்கு வர சந்ததிகளோ என்னை விட இன்னும் நல்ல தொழில் பழகணும் என்று தான் நான் வேண்டி இருக்கிறேன். எனக்கு இப்போ இந்த வேலைகளாலே எங்களுக்கு தூசோ அதோ இதோ ஒன்று சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இன்னும் இந்த தொழிலை மேற்கொண்டு முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களுக்கு கீழ் உள்ள சந்ததிகளையும் முன்னுக்கு கொண்டு வருவோம்.
அராலி தெற்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த கலை சார்ந்த செயற்பாடுகளில் இல்லைன்னு சொன்னால் அந்த சிற்ப செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய பலரை காணக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இப்போது இந்த தேர் சம்பந்தமாக அந்த தேரிலே சிற்ப வேலை செய்யக்கூடிய ஒருவரை தான் எங்களோடு இணைத்திருக்கின்றோம். அதை தாண்டி இந்த நாதஸ்வரங்களை செதுக்கக்கூடிய இல்லைன்னு சொன்னால் அந்த நாதஸ்வரங்களை உருவாக்கக்கூடியவராகவும் இவர் காணப்படுகின்றார். நாதஸ்வரம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது இல்லைன்னு சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய அவருடைய அந்த அனுபவங்களை எல்லாம் நாங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாதஸ்வரம் ஒன்று உருவாகிறது, அதை வந்து ஆரம்பமாக அந்த என்ன மரத்தில் இருந்து அதை செய்வீங்கள் அப்படியான விஷயங்களை வந்து எங்களுக்காக சொல்லுங்கள். இது சடவக்க மரத்தில் செய்கிறது. இது எங்கள் அப்பா தான் இலங்கையில் முதல் செய்தவர். அப்பா இந்த மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய ஒரு ரெஸ்ட் எடுத்து தான் இதை கண்டுபிடிச்சு அப்பா செய்து இப்போ அப்பா செய்தது இலங்கையில் இல்லை இந்தியாவில் வெளிநாடுகளுக்கு கூடி எல்லோரும் வாங்கி கொண்டு போயினேன். இலங்கையில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கலைஞர்களும் எங்கள் அப்பாண்டையும் என்டையும் வச்சு பாவிக்கணும். இது இந்த இதன்றது உழவுன்னு சொல்கிறது இந்த மரந்தனியை சடவக்கின்ற மரத்தில், மற்றது அனசன்று சொல்கிற மற்ற பாகம் மருத மரம் இல்லாட்டி கல்வாகையில் செய்கிறது. இது அப்பா ஒரு 2500 நாசரத்துக்கு மேலே செய்துட்டார். நான் ஒரு 500 நாசரத்துக்கிட்ட நான் செய்துட்டேன். சரி, ஒரு மரத்தில் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மரத்தில் இருந்து இதை இப்படி ஒரு வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? அந்த நீங்கள் இதை மாற்றுறதுக்கான அந்த செயற்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். இது அதுக்கேற்ற ஆயுதங்கள் எல்லாம் செட் பண்ணி எங்கள் வீட்டிலான்ற உள்ளுக்கு ஒரு நாளில் ஒரு நாசரம் செய்வேன். ஒரு மரத்தில் இதுண்டா ஒரு நாள் ஃபுல் டைம் ரெண்டா ஒரு நாசரம் செட்டாக செய்திடும். இல்லை, அதுக்கான செய்முறை ஏதாவது இருக்கும் தானே? ஒரு மரத்தை அப்படியே பச்சையாக வெட்டி இல்லைன்னு சொன்னால் அதை காய வச்சு அப்படியான செயற்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். மரம் இப்போ இன்றைக்கு வெட்டிக்கிட்டோம்னா ஒரு 6 மாதம் வேண்டாலும் காய வச்சு அதை அறிவு காலையில் கொடுத்து இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணி கொண்டு வந்து பேந்தும் அதை காய வச்சு மிஷினில் சீவி இந்த கிணங்களுக்கு ஏற்ற மாதிரி சீவி போட்டு பேருந்து எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினரியில் இதை போட்டு கடைஞ்சி இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய பல நாதஸ்வர கலைஞர்களுக்கான நாதஸ்வரத்தை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அப்படி வந்து நாங்கள் அந்த பேர் சொல்லக்கூடிய மாதிரி யாரையாவது குறிப்பிட முடியுமா? இப்படி அந்த நாதஸ்வர வித்துவான்கள் நிறைய பேர் இருக்கணும் தானே, அப்படியானவை யாரையும் சொல்லுங்களேன். சுந்தரமூர்த்தி ரெண்டு இருக்கிறார் இனிவில், அவர் மற்றது குமரன் அண்டு பாலமுருகன் எல்லோரும் எங்கள்கிட்ட அப்பாண்ட நாசரம் தான் பெஜ் வாஜி. இப்போ ஒரு மாதத்துக்கு மேலும் 2 மாதத்துக்கு மேலும் பாலமுருகன் வந்து ஒரு நாசரம் எடுத்து கொண்டு போனவர், குமரன் எடுத்தவர். இப்போ இருக்கிற வேலை கொஞ்சம் இதானாங்க. மற்றதும் பழைய ஆக்கள் முழு பேரும் அப்பாட்ட நாசரம் தான் வச்சு பாவிச்சு. சரி, இந்த பொதுவாக இந்த தேர் சம்மந்தமான சிற்ப வேலைகள் எல்லாம் செய்கிறீங்க, அதுக்கும் இந்த நாதஸ்வரத்தை உருவாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு தனிப்பட்ட கலை. இப்போ தேர் வேலைன்றது எல்லா இடத்துலையும் செய்யணும். இப்போ அது ஒரு ஆக்கள் விரும்பி வர்றதை தான் அதை தேருக்கு நாங்கள் செய்ய வேண்டியது. இதுன்றது எங்களுக்கு ஒரு தனி அடையாளம். இலங்கையிலே நாங்கள் தனியாக தான் செய்கிறது. இப்போ இது 2 வேலையோடைய ஒப்படைக்க இது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தொழிலாக இருக்குது? 2 முக்கிய தொழில் எது இருந்தாலும் 2 முக்கிய. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இலங்கையிலே நீங்கள் தான் இந்த நாதஸ்வரம் இது சார்ந்த இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அப்பாவோட 2000ஆம் ஆண்டு வேலைக்கு போய் 2 பேராச்சும் இந்த வேலை செய்து கொண்டிருக்கோம். இல்லை தேர், கோயிலுக்குரிய வாகனங்கள் இதுகள் செய்கிறது. மற்றது அப்பா தான் இலங்கையிலே நாசரம் கடைஞ்சவர். அந்த இது நாங்கள் கடைகிறோம். அவருக்கு சின்ன தம்பி அமரசிங்கம் பேர். அப்பா ஒரு 25 தேர் 3 மஞ்சத்துக்கிட்ட செய்திருப்பார். நாங்கள் ரேலியில் நாங்கள் தனியாக தான் இந்த தேர் வேலை செய்கிறது. மற்றது இப்போ சின்ன வயசுலேயே கற்றுக்கொண்டபடியே இப்போ எங்களுக்கு அது இதுதாக இருக்குது. என்னென்னா குலத்தொழிலே அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்பாட்ட அடியும் வாங்கியிருக்கிறோம் இந்த வேலையை பழகல. கஷ்டங்கள் அண்டைகளில் அந்த இரவு நித்திரை முழிச்சு வேலை செய்கிறது. அந்த வேலை கஷ்டங்களால் இரவு இன்றைக்கும் அந்த வேலை முடிக்கல ஒரு
ஒரு 37 நாள் இரவு பகல் அப்படி வேலை செய்த நாங்கள். மற்றது ரேட் கூட தேர்வில் எடுக்கிறது நாங்கள் தான் அந்த இலங்கையில். ஊரோட சம்மந்தப்பட்டாங்களில் வெளியிட ஆக்கள் எங்கள்கிட்ட சொந்தக்காரர் தான் பழகி எங்களோட வேலை செய்கிறாங்க. மற்றது எல்லாருமே எங்கள் சொந்தக்காரர் ஒன்றோட்ட தம்பிமார் அப்படியே அண்ணன் அப்படியே ஆக்கள்லாம் பழகி வேலை செய்கிறோம். அராலி தெற்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்துக்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுக்காக பல வழிபாட்டு தலங்கள் இங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல வரலாற்று சிறப்புடைய தொன்மையான பல கோவில்கள் இருக்கின்றன. அந்த வகையில் உதரான்பதி ஸ்ரீ சிந்தாமணி பிள்ளையார் கோவிலை நோக்கித்தான் தற்போது வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் தொடர்பான காட்சிகளோடு இது தவிர்த்து இந்த ஊரிலே இருக்கக்கூடிய கோவில்கள் சம்பந்தமான காட்சிகளையும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்கிறது. அதை தாண்டி இன்னும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. அப்படியாக இந்த ஊர் மக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் பற்றிய காட்சிகளோடு அந்த கோவில்கள் பற்றிய வரலாற்று கதைகளையுமே நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அராலி தெற்கிலே அமையப்பெற்ற உதரான்பதி சிந்தாமணி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்திலே வரலாறு என்று சொல்லும் பொழுது 1853ஆம் ஆண்டு என்னுடைய பாட்டனார் காலம் என்று சொன்னால் 1853ஆம் ஆண்டு. அதற்கு முன்பதாக வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் கூட ஞானியார் என்று ஒரு பெரியவர் அராலியிலே வாழ்ந்தார். அந்த ஞானியார் வந்து இந்த வயல்வெளியான இந்த வனாந்தரத்திலே ஒரு கோடிட்டு இப்படி ஒரு ஆலயம் அமையப்பெற்று இந்த ஆலயம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பது அந்த ஞானியாரின் வாக்கு. அந்த ஞானியாரின் வாக்குப்படி இந்த ஆலயம் 1853ஆம் ஆண்டு என்னுடைய பாட்டனார் காலத்திலே நித்திய நைமித்திய பூஜையாக ஒரு கால பூஜையுடன் இந்த ஆலயம் அமையப்பெற்று தொடர்ச்சியாக என்னுடைய தாத்தா காலம் தொட்டு என்னுடைய தகப்பனார் காலம் தொட்டு இப்பொழுது என்னுடன் இந்த ஆலயம் மிளிர்ச்சியாக மகோற்சவத்திலிருந்து எல்லா உற்சவங்களும் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது. உதாரணமாக திருவம்பாவை, நவராத்திரி, தை அமாவாசை தினத்திலே இங்கே வருடாந்த மகோற்சவங்கள் நடைபெறும். இந்த மகோற்சவத்திலே இந்த அயலூர் இந்த வயல்வெளி சார்ந்த அடியவர்கள் இந்த உபயத்தை எடுத்து நேர்த்தியாக செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த உபயக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அவையும் அந்த ஆண்டு தொடக்கம் அந்த உபயங்களை செய்து வருகிறார்கள்.
இந்த ஆலயத்தை மிளிரச் செய்வதற்கு அராலியூர் வடக்கு வீடு என்று சொல்லும் பொழுது அப்படி ஒரு பெரியவர் கைலாசபிள்ளை அபிராமி அம்மா என்னும் அம்மாள் இந்த ஆலயத்தை புனருத்தாரணங்கள் வெகு சிறப்பாகச் செய்து அதற்குரிய இங்கே செலவு ஸ்தானங்களை எல்லாம் பொறுப்பேற்று அதை நடத்தி கொண்டு வருகிறார். குருவான நான் இங்கே நைமித்திய பூஜைகள் மகோற்சவங்கள் என்பன செய்து கொண்டு வருகின்றேன். அத்துடன் இந்த மகோற்சவத்தை நித்திய பூஜையும் மகோற்சவம் என்னால் செய்ய முடியாதென்ற காரணத்தினால் விஜய பிரதீப குருக்கள் என்னும் சிவாச்சாரியர் வருடாவரிடம் இந்த மகோற்சவத்தை நடாத்துவதற்காக இங்கே வந்து காப்பு கட்டி இந்த மகோற்சவத்தை நடாத்தி வருகிறார். அத்துடன் இந்த தைப்பொங்கல் தினத்தன்று இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பு, இந்த வயல்வெளியிலே கதிராக நெல் போட்டு கதிராக இருக்கும் அந்த கதிரை தைப்பொங்கல் தினத்திலே நாங்கள் அதை அறுவடை செய்து விநாயகரை எழுந்தருள பண்ணி அந்த விநாயகரை கொண்டே அந்த வயல்வெளியிலே வைத்து அறுவடை செய்து அந்த நெல்லை புதிய நெல்லை இங்கே கொண்டு வந்து நிவேதனம் பண்ணி அந்த புதிய நெல்லை இந்த சுவாமிக்கு படைத்து விசேஷ பூஜைகள் அதற்குரிய பாட்டுகள் என்று அந்த எழுதப்பட்ட பாட்டுகள் எல்லாம் பூஜை நடைபெற்று இந்த தை பொங்கல் தினத்தினிலேயும் இது விசேஷமான இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது. வடபத்திரகாளி அம்பாள் என்று ஒரு ஆலயமும் அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை நிர்வாகித்து வருகிறவர் திரு நடேசன் திருக்குமார் அவர்கள். அவரும் அந்த ஆலயத்தினுடைய உற்சவங்கள் உபயங்களை எல்லாம் அதுக்கு பொறுப்பேற்று அதை செய்து கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக அராலி தெற்கிலே கரைப்பிட்டி விநாயகர் ஆலயம். இந்த விநாயகர் ஆலயத்தினுடைய எஜமானாக திரு கந்தையா சிற்றம்பலம் ஐயா அவர்கள் அந்த கோயிலை நிர்வகித்து அதை திறம்படாக செய்து கொண்டு வருகிறார். அந்த பூஜைகளை எல்லாம் நான் தான் அதை பொறுப்பெடுத்து நான் நடாத்தி கொண்டு வருகிறேன். அடுத்தபடியாக ஆகாயக்குளம் விநாயகர் கோயில், அந்த கோயிலும் உற்சவங்களெல்லாம் சித்திரை வருடப்புறப்பன்று அந்த தினமாக அந்த வருடாந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அராலி தெற்கிலே இருக்கக்கூடிய பிரபல்யமான கோவில்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பாடசாலை, அதை தாண்டி இந்த அராலி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பல வித்தியாசமான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய மனிதர்களின் மூலமாக, இல்லைன்னு சொன்னால் இந்த ஊரை சார்ந்த அந்த மக்களின் மூலமாக அப்படியான அந்த தகவல்களை எல்லாம் அறியக்கூடியதாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரபல்யமான இடங்களை தாண்டி தொழில்முறை ரீதியாக சந்திக்கக்கூடியவர்கள் தான் இன்னமுமே இந்த ஊரை பற்றியும், இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விடயங்கள் பற்றியும் தெளிவாக கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நம்புகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அராலி தெற்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பான விடயங்களை எல்லாம் நீங்களும் பார்த்து கொள்ளலாம். ஆயிரத்தி 889ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி கொண்டிருக்கு. அதாவது 131 வருட வரலாறு கடந்து சாதனை படைத்த கழகங்களில் ஒன்றாக எங்களோட கழகம் விளங்கி கொண்டிருக்குது. இதாவது அப்போ அந்த காலத்தில் கொடுக்கு கட்டி விளையாடுற காலத்திலேருந்து, அதாவது உடைகள் கொடுக்கு கட்டி வாழ்ந்த மனிதர்கள் தொடக்கம் எங்களோட கிளப்பில் விளையாடி கொண்டு வந்த காலத்திலேருந்து இந்த கழகம் இயங்கி கொண்டிருக்குது. எங்களோட கழகத்தில் சிவப்பு மஞ்சள் தான் கொடின்ற கழகமாயம், கழகத்தின் நிறமாயம் இப்போ இதுவரையும் இயங்கி கொண்டிருக்குது. எங்களோட கழகத்தில் மெயினான, அதாவது சிறப்பான ஒரு இதாக கருதப்படுவது ஃபுட்பால் தான் எங்களோட மெயின் விளையாட்டு. இது வருஷம் எங்களோட கழகத்தால் ஒவ்வொரு வருஷமும் ஏஜிஏ இதில் நாங்கள் பங்கு பற்றுவோம். மற்ற லீக்கால் நடத்துகிற எந்த ஒரு நிகழ்வுக்கும் எங்களோட கழகம் பங்கு பற்றி கொண்டு இருக்குது. அதே டைம் இப்போ எங்களோட கழகத்தை சார்ந்த புலம்பெயர் உறவுகளும் நிறைய பேர் இந்த கழகத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும். அதே டைம் கழகத்தின் வளர்ச்சி சம்மந்தமாக பார்க்க போனால் கழகத்திலிருந்து வெளியில் போனாக்களில் நிறைய பேர் இருக்கணும். அதை விட எங்களோட கழகத்தின் மைதானம் இப்போ பிரதேச சபையின் கட்டுப்பாட்டிலான் இருக்குது. பிரதேச சபை தான் இந்த கழகத்தின் மைதானத்தை பொறுப்பேற்று நடத்து கொண்டிருக்குது. இந்த கழகத்தின் மைதானத்தை நாங்கள் எங்களோட இதில் வாங்கியிருந்தாலும் அது பிற்காலத்தில் அதை பிரதேச சபையின் இது கொடுக்க வேண்டிய நிலைமையின் காரணமாக அது பிரதேச சபை மைதானமாக கருதப்பட்டு கொண்டிருக்குது. வருடம் எங்களோட தைப்பொங்கலுக்கு அதாவது உழவர்களின் தினமாகிய தைப்பொங்கலுக்கு உழவர் தினம் என்று சொல்லி பெரிய ஒரு விழாவாக கொண்டெடுப்போம். அந்த விழாவில் எங்களோட பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கும். அதாவது தலகணி சண்டை மற்றும் பாரிய பண்பாடான மாட்டு சவாரி, அதாவது கைக்கோடி மாட்டு சவாரி, கையில் மாடு கொண்டு வர நிகழ்வானது மிகச்சிறப்பாக நடக்கும். அதுக்கு அநேகமான இந்த ஊர் கூடும் ஒரு நிகழ்வாக கருதப்படும்.
ஒரு பெரிய கிராமமாக இருக்கக்கூடிய இந்த அராலியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக அராலி தெற்கிலே இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தோம். அதிலும் குறிப்பாக இவர்களுடைய இந்த வழிபாட்டு தலங்கள், இவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள், அதை தாண்டி இந்த தொழில் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய செயற்பாடுகள், அந்த தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மக்களினுடைய கருத்துக்கள் என்று சொல்லி அராலி தெற்கிலே இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த வயல் நிலங்களை பார்த்திருப்பீர்கள். இருக்கக்கூடிய இந்த பெரிய குளம் என்று சொல்லி ஒரு குளம் இருக்கின்றது. இந்த குளம்தான் அன்றைய காலம் தொட்டே இந்த வயல் நடவடிக்கைகளுக்கான நீர்ப்பாய்ச்சல் நடவடிக்கைகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு குளமாக இருக்கின்றது. அதை தாண்டி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கழகங்கள், அவை தொடர்பான செயற்பாடுகள் என்று சொல்லி அது சார்ந்தவர்களால் அது பற்றிய கருத்துக்களை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கலாம். அதுவரையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த கபில் மற்றும் ரமியுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கே ராஜா.